அங்கே த்ரீஷாவையும், அதாவது பள்ளியில் படித்து கொண்டிருந்த த்ரீஷாவையும் விஜய் சேதுபதியையும் பல வருடங்கள் கழித்து திருமணமாகி செட்டிலாகிவிட்ட த்ரீஷாவையும் இங்கே திருமணம் ஆகாமல் இருக்கிற விஜய் சேதுபதியும் வச்சு ஒரு மெல்லிய காதல் உணர்வை நமக்கு வலிக்க சொன்னவர் இங்கே மெய்யழகனை அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணுக்குமான அன்பை காதலை சொல்லாமல் அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்குமான அந்த அன்பை இன்னும் சொல்ல போனா பேரன்பை சொன்ன விதத்துல தான் இந்த படம் தனித்துவமா இருக்குன்னு நான் உணர்ந்து ரொம்ப நெகிழ்ந்து போனேன். மெய்யழகன் படம் மட்டும் ஒரு மலையாள படமா வந்திருந்ததுனாக்க இந்த படத்தை இன்னுமே கொண்டாடி இருப்போமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு. இந்த படத்தை மலையாளத்திலிருந்து தமிழில் டப் செய்யப்பட்டிருந்தாக்க இன்னும் கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா மலையாள படத்துக்கு ஒரு கிரேஸு, ஒரு கிரேடு, ஒரு மதிப்புன்னு நம்ம வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கோம்.